சுவாமி விவேகானந்தர் ஒவ்வொரு ஊராக சென்று ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு இளைஞன் அவரிடம் சென்று, சுவாமி, நாம் ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும்? வீட்டிலேயே கடவுளை வணங்கிக் கொள்ளக்கூடாதா என்று கேட்டான். அதை கேட்ட சுவாமிஜி அவனிடம், உனக்கு அதை பற்றி பிறகு விளக்குகிறேன், அதற்கு முன் எனக்கு குடிக்க சற்று தண்ணீர் தருகிறாயா என்றார். அவன் வேகமாக சென்று ஒரு செம்பில் நீர் கொண்டு வந்தான். சுவாமிஜி அவனிடம், என்னப்பா, இது தண்ணீர் தானே கொண்டு வரச் சொன்னேன், செம்பு நான் கேட்கவே இல்லையே என்றார். அதற்கு அவன், சுவாமி, செம்பு இல்லாமல் கையில் தண்ணீர் கொண்டு வந்தால் ஒழுகி வீணாகிவிடுமே, அதனால்தான் செம்பில் கொண்டு வந்தேன் என்றான். சுவாமிஜி, ஓ அப்படியா, அதுபோலத்தான் நாம் வீட்டில் இறை வழிபாடு செய்யும் போது நம் மனது பல விஷயங்களில் அலைபாயும். ஆனால் கோவிலின் சூழல் பக்தி மையமாக இருப்பதால் இங்கு மனம் ஒருமைப்படும். பக்தி தண்ணீர் என்றால் கோயில்தான் செம்பு என்று கூறி கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குதல் காரணத்தை மிக அற்புதமாக விளக்கினார். அதை கேட்ட அந்த இளைஞன் மனம் தெளிவு பெற்றது. அவன் சுவாமி விவேகானந்தரை வணங்கி அவரிடம் ஆசி பெற்று சென்றான்.